ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்கறாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ பின்னாடி வா. என்ன பின்னாடி? நான் இப்படியா? வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதடா, விக்க போகுது. இந்தா. யோ ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சரி நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு, 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழி காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைத்ததை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். கோழி வேலை போயிருங்க. 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க, 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். தப்பிச்சுட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு?